இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தேவனுடைய கைவேலையாய் இருக்கிறோம் என்ற தலைப்பில் இந்த காணொளியில் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வசனம் ரொம்ப ஆழமாக என்னுடைய மனதில் பதிந்த ஒரு வசனம். ஒரு வித்தியாசமான ஒரு வசனமும் கூட, ஆச்சரியமான ஒரு வசனமும் கூட. ஹல்லேலூயா. வசனம் பேசுகிறது பாருங்கள். பல நேரங்களில் நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகிறோம். பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். என்ன இந்த வாழ்க்கை என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறது பாருங்கள். நாம் தேவனுடைய கைவேலையாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கவலை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதோ, எப்பொழுதெல்லாம் துக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நாம் எதிர்பார்க்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் சோர்வு கொள்ளுகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை தியானிங்க. ஒரு புது புத்துணர்ச்சி உங்களுக்கு வரும். ஒரு புதிய எனர்ஜி வரும். ஒரு புது உத்வேகம் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல. நம்மை நாம் தாழ்வாய் நினைத்து கொள்ள நாம் சாதாரண ஆட்களும் அல்ல. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தருடைய கைவேலையாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறது. ஹல்லேலூயா. ஆதலால் எப்பொழுதும் மனம் கலங்காதிருங்கள். இது எப்பொழுது நடக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி எழலாம். பாருங்கள், அதற்கு 8வது வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வேதாகமத்தில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். யோவான் 1:12 சொல்லுகிறது போல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறோம். அப்போ தான் எல்லாம் நடக்கிறது. அப்போ என்ன நடக்கிறது? நாம் தேவனுடைய சிருஷ்டியாய் மாறுகிறோம். அவருடைய கைவேலையாய் மாறுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? அந்த புது சிருஷ்டியாய் தேவனால் செய்யப்பட்ட புதிய ஒரு மனிதனாய் நாம் மாறுகிறோம். இந்த வசனமும் கூட அதை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவருடைய கைவேலையாய் இருக்கிறோம். எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லி இந்த வேத வசனம் பேசுகிறது. நாம் சாத்தானுக்குள் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு வரப்போகிறதில்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதினால் அவருடைய குணாதிசயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எதற்கு? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அது என்ன நற்கிரியை? அப்போஸ்தலர் 10:38 வேதம் சொல்லுகிறதல்லவா, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திறந்தார். அப்போ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை போல அவன் வாழ ஆரம்பிக்கிறான். எப்படி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தாரோ, அதை போலொத்த நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கைவேலையாய் இருக்கிறோம். பாருங்கள், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது? மனிதன் ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். அவன் ரோபோட்டை கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமான ரோபோட்டுகளை கண்டுபிடிக்கிறான். காரை கண்டுபிடித்திருக்கிறான், மொபைல் ஃபோனை கண்டுபிடித்திருக்கிறான், ஏரோப்ளேனை கண்டுபிடித்திருக்கிறான். அதை போல சொல்லிக்கொண்டே போல ஏராளமான காரியங்களை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான். அப்போ அந்த பொருட்கள் எல்லாம் என்ன சொல்லும்? நான் மனிதனுடைய கைவேலையாய் இருக்கிறேன் என்று சொல்லும். நான் மனிதனுடைய கைவேலையாய் இருக்கிறேன், இந்த காரியத்திற்காக மனிதன் என்னை படைத்திருக்கிறான் என்று சொல்லும் அல்லவா? அதை போல நாம் என்ன சொல்ல வேண்டும்? நான் தேவனுடைய கைவேலையாய் இருக்கிறேன், இந்த காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் என்னை படைத்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும்.
அந்த வழியை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி அதில் நடக்கும்படி அவர் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் தீர்மானித்த, அவர் நமக்காக காட்டின வழியில், நமக்காக முன்னதாக போடப்பட்ட ஒரு வழியில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே நமக்காக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். நற்கிரியைகளை செய்கிறோம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது நாம் இந்த காரியத்தை மனதில் கொள்ள வேண்டும். என்ன காரியம்? நாம் நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி 9வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நற்கிரியைகளை நாம் நிறைய செய்கிறதினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. சிலுவையிலே அவர் நமக்காக சிந்தின இரத்தம் நம்மை பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறது. அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை, அவர் நமக்காக சிந்தின இரத்தம், அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆதலால் இந்த வேத வசனத்தை நம்முடைய மனதில் ஆழமாக நாம் எழுதிக்கொள்வோம். நாம் தேவனுடைய கைவேலையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.